வீடியோ ஹே யூடியூபர்ஸுகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்க வந்துருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட்டின் முதல் கட்டமாக இண்டஸ்ட்ரியெலாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேமு. பவானி சாகர் டேமை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஓகே, இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து பவானி சாகர் டேம் இருக்குது. இந்த டேமுக்கு தான் இன்றைக்கி சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த டேம் வந்து காமராஜர் காலத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஆட்சியில் இருந்தாங்களா முதலமைச்சராக இருக்கிறப்போ கட்டின டேம்ன்றாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் என்னமோ சொல்கிறாங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சொல்லுடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே வாங்கங்க, என்ட்ரி டிக்கெட் போட்டு போவோம். அப்புறம் க்ளோஸ் பண்ணுறாங்க. மீன் சாப்பிட்ணும். மீன் சாப்பிடுவீங்களா? 10 ரூபா தாங்க இங்கே மீன். வாங்கிக்கலாமா? சொல்லுங்க. ஓகே சார், வாங்கிக்கலாம் சார். ஓகே, வாட்டர் ஆப். ஆமாம் ஆமாம் கடங்க. டேனி சொல்லிக்கு போகிறேன், நல்லா வீடு எடுங்க. இதுதான் பவானி சாகர் டேமா. இந்த அணையை வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. 1948 சுதந்திரம் வாங்கிட்டு நமக்கு முதல்ல குடியுரிமை வந்ததுக்கப்புறமா, குடியரசு ஆனதுக்கப்புறமா காமராஜர் பீரியடில் வந்து இந்த டேம் கட்டியிருக்கிறாங்களாம். இந்த டேம் வந்து 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, 2 மலைக்கு இணைச்சி ஒரு டேமை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1948லேருந்து 55 வரைக்கும் இந்த டேமை கட்டியிருக்கிறாங்களாம். பவர் ஜென்ரேஷன் டர்பைன் ஹைடல் பவர் பிளான்ட். ஐடல் பவர் முடிச்சுட்டு வரும் தண்ணி. நல்லா தண்ணி போகுது. என்னங்க வாங்குங்க, சாகசம் செய்யலாம். சறுக்கி கொண்டே சென்று. ஐயோ எனக்கே பயமாக இருக்குது. எப்படி இறங்குறது? வா சார். எனக்கெல்லாம் வலிக்கிரும்பா. ஷூவில் கிரிப் இல்லை, சுத்தமாக கிரிப் இல்லை. பவானி சாகர் டேமோடைய பார்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சைக்கிள் போட்டிருக்கோம். இது வந்து 30 ரூபா கொடுத்து ஒரு பேர் ஹெட்டுக்கு வந்து 30 ரூபா. இப்போ இந்த போட் எடுக்கணும் அப்படின்னா 4 பேர் மினிமம் 2 பேர் இருந்தால் அந்த போட் எடுக்க முடியும். ஸோ ஒரு 120 ரூபா 60 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இந்த போட்டை எடுத்து ஜஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 1 கிலோமீட்டர் கிட்ட தாங்க வரும். ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 120 ரூபா செலவு பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே வந்து சிம்ஸ் பார்க்னு சொல்லி ஊட்டியில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு பேர் ஹெட்டு 10 ரூபா தான். அங்கே எடுக்கிறப்ப நமக்கு வந்து சஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பட் இது வந்து அவ்வளோவா ஒன்றும் இருக்காதுங்க, நல்லா இருக்காது. ஸோ பார்க்கு க்ளோசிங் டைம் வந்துருச்சு, எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டாங்க. பார்க்குடைய க்ளோசிங் டைமில் நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு டிக்கெட்டுமே வந்து வாங்கலைங்க. ஒரு டிக்கெட் வந்து 5 ரூபாய் 10 ரூபா 5 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. எங்களுக்கு பார்க்கிங் க்ளோசிங் டைமில் வந்ததுனால எங்கள் டிக்கெட்டுமே அவ்வளோ கவனிக்கலை. அப்படியே அந்த 5 ரூபாய்க்கு டிக்கெட்டை போட்டு வந்து ஒரு 50-60 ஃபோட்டோவை ஸ்டில்ஸ் அடித்து நவுத்திட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்க்கை விட ஒரு வேற லெவலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வறுத்த மீனுங்க. எவ்வளோக்கா? 4 பீஸ் 100 ரூபாயா? 2 கொடுப்பீங்களா? 2 கொடு. நான் 2 வாங்கிடலாமா? இது ஒரு இது 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 40.
40, 50, 4 பீஸ் 100. நல்லா இருக்குமா இது? 4 பீஸு அயல் வளர்க்குறதுக்காக. இது 2 கொடுங்க. 50 ரூபாயா? என்ன மீன்? பாறை மீனா? இது எவ்வளோ? 50ஆ? இது சரி சரி. நீ சாப்பிட மாட்டியாடா? அப்போது எனக்கு அது வேணாம், இது கொடுத்துருங்க. அது வேணாம். இது எடுங்க. அதுவும் 40 தானே? கொடுங்க. முள் அதிகமாக இருக்காதுல்ல? ஒரே இந்த காணாங்கழுத்தில் இருக்கிற மாதிரி முள்ளா? சரி. காணாங்கழுத்தி மீன் தெரியாதா உங்களுக்கு? ஏதோ மீன் ஏரியில் பிடிச்சி வந்து சாப்பிடுங்க. காணாங்கழுத்தின்னு ஒரு மீன் இருக்குங்க. இந்த மீன் வந்து கடல் மீன், நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அப்படி 2 பேர் சேர்த்து சார். தான் வராது. 40 ரூபாங்க. 50 ரூபா. சரி, 2 50 ரூபா. எப்படி இருந்துச்சுங்க? டேஸ்ட் எப்படி சார் இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்களா? நெய் மீன் சொன்னாங்க. நெய் மீன் தாங்க. நெய் ஊற்றி கொடுப்பாங்க. கிட்ட காட்டுங்க. இருக்குல்ல நெய் மீன். சரிங்க. அடைச்சிருங்க. பார்த்துட்டா? கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேமுடைய நுழைவு வாயிலுக்கு நேர் எதுக்க கடையாக இருக்கக்கூடியதான் இந்த கடைங்க. வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. ஆனால் இந்த மீனுன்னு இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேம் மீனாக இருக்கும். அப்படி சாப்பிட அப்படியே ஒரு அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, செம்மையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இந்த சீரிஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள்.